शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेधिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देव देव, त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीडे, दयानन्दरूपं मदाचार्यमीडे, दयानन्दरूपं पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைः। ஓம் சாந்தி சாந்தி சாந்திः। हरिः ஓம் श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। अतिमधुरचापकर्ता अभरिमिदाम्बोध भाणसौभाग्या अरुणा अतिशय करुणा अभिनव गुणसुंदरी वंदे अभिनव कुलसुंदरी वंदे अभिनव गुणसुंदरी वंदे ओम ककार रूपा कल्याणी कल्याण गुणसागिनी कल्याण शैल निलया गमनीया कलावती कमलाक्षी कल्मषग्नि करुणामृतसागरा कदंब काननावासा कदंब कुसुमप्रिया कंदर्प विद्या कंदर्प जनगा बांगवीक्षणा कर्पूर वीडि सौरभ्या कल्लोलित कहुद्धरा कलिदोषकरा कंचलोचना कम्रविग्रह कर्मादिसाक्षिणी कारयित्री कर्मफलप्रदा एकार रूपा एकाक्षरी एक अनेक अक्षराकृति एतद्दत्ति निर्देश्य एकांतचित्ताकृति एवमित् आगमा बोध्या एक भक्तिमतर्चिता एकाग्रचित्त निर्ध्याता येषणा त्रय रहित रहिता कृता येला सुगंधि शिरो येन कूड विनाशिनी एक भोग अक्षरा एक रसा एक ऐश्वर्य प्रधायिनी
ஏகாதபத்ர சாம்ராஜ்ய பிரதா ஏகாந்த பூஜிதா ஏதமான பிரபா ஏதனேஜ ஜெகதீஸ்வரி ஏகாதபத்ர சாம்ராஜ்ய பிரதா ஏக ஆனந்த பூஜிதா ஏதமான பிரபா ஏதத் அநேக ஜெகதீஸ்வரி. ஏக வீராதி சம்சேவ்யா ஏக வீராதி சம்சேவ்யா ஏக பிரபவசாலினி ஈகார ரூபா ஈசித்ரி ஈசிதத்த பிரதாயினி ஈதிருக்கிதி வினிர்தேஷ்யா ஈஸ்வரத்வ விதாயினி ஈசனாதி பிரம்மமயி ஈசித்வாத் அஷ்டசித்தாந்தா ஈசித்ரி ஈக்ஷணா சித்த அண்டகோடி பிரபவா ஈஸ்வரவல்லபா ஈடிதா ஈஸ்வர அர்த்தாங்க சரீரா ஈசாதி தேவி தேவிதா ஈசாதி தேவிதா. ஈஸ்வரத்வ விதாயினி ஈத்ருக் இதி அவிநிர்தேஷ்யா இப்படிப்பட்டவள் என்று நிர்ணயித்து கூற முடியாதவள். காரணம் அப்பிரமேயம் என்று சொல்லக்கூடிய எந்த குணம் கூறி லட்சணங்கள் இல்லாமல் இருக்கின்றதனாலே இப்படிப்பட்ட பரிணாமம் இப்படிப்பட்ட வடிவம் இப்படிப்பட்ட தன்மை என்று சொல்ல முடியாது. காரணம் இந்திரிய அகோச்சரம், இந்திரியங்களினாலும் மனதினாலும் புத்தியினாலும் அறிய முடியாத பொருளாக இருக்கிறார். காரணம் அது ஒரு ஆப்ஜெக்ட் அல்ல, இந்திரிய விஷயம் அல்ல, மனோ விஷயம் அல்ல, புத்திக்கு விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட அத்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு தன்மையாக அறிகின்ற பொருளாக இருக்கின்றதாலே என் சக்ஷுதான் பசியதி என் மனசான மனுஷே. அப்புறம் எப்படித்தாப்பா அறிய முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பிரம்மசூத்திரத்தில் பகவான் வியாசர் சொல்கிறார், சாஸ்திர யோனித்வா, சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும் என்று சொல்கிறார். ஆனால் அதே சப்த பிரமாணத்தினால அறிய முடியாது என்று சொல்கிறோம். அப்போ என்னதான் சொல்கிறது என்றால், இல்லைப்பா, அது நேதி நேதி என்று தடஸ்த லட்சண ரூபமாக அறியாமையை விளக்குவதுதான் சாஸ்திரம். இதுதான் சரியா ஃபிகர் வர மாட்டேங்குது. டிம் அடிச்சு ஈஸ்வரத்துவ விதாயினி, ஈஸ்வரனோடு இணையச் செய்கின்ற ஞானத்தை கொடுப்பவள். சொரூப லட்சணத்தை வித்தையின் மூலமாக அறிய செய்து ஜீவ ஈஸ்வர சொரூப தன்மையை நமக்கு விளக்கக்கூடிய வித்யாரூபிணியாக இருக்கிறார். சொரூபம் என்கின்ற ஞானத்தினாலே ஈஸ்வர ஜெகத்பேதம்
ஜீவ ஜெகத்பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம் என்கின்ற பேதங்களை அழித்து ஈஸ்வரத்துவத்தினுடைய உண்மைத்தன்மையை உணர்த்துபவள். ஈஸ்வரத்துவ விதாயினி. வித்யா, தனம், சுகம் அனைத்தும் ஈஸ்வரனால் ஆளப்படுகிறது. அத்தனைக்கும் ஆளுமையாக ஈஸ்வரன் தான் இருக்கிறார். ஆனால் அம்பாள் ஈஸ்வரனை ஆண்டு கொண்டிருக்கிறார். அதனால் ஈஸ்வரத்துவ விதாயினி. ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்துவத்தை கொடுக்கக்கூடியது மாயை. அப்படி மாயா சொரூபிணியாக விளங்கக்கூடியவள் அம்பாள். அதே போல கர்மத்துக்கு தக்கபடி ஈஸ்வரியனுடைய சக்தி தான் ஈஸ்வரத்துவத்தை கொடுத்து நமக்கு கர்ம பல தாதாவாக ஈஸ்வரனை ஆக்குகிறது. அதே போல அனைத்தின் மீதும் ஆட்சி செய்பவள், அத்வைத போதம் அளிப்பவர். அத்வைத போதத்தினாலே அனைத்தையும் ஆள்கின்ற தன்மை என்பதை அறிய வைப்பவள். அதனால் ஈஸ்வரத்துவத்தை அறிய வைப்பவள், ஜகத்துவத்தை அறிய வைப்பவள், ஜீவத்துவத்தை அறிய வைப்பவள். ஈஸ்வரத்துவம், ஜீவத்துவம், ஜகத்துவம் அப்படின்னா என்னன்னா அதுவாக இருப்பதற்கு காரணமானது. இப்போ ஜீவன் என்று சொன்னால் ஜீவத்துவம் எது கொண்டிருக்கிறதோ அதற்கு பெயர் ஜீவன். இப்போ ஜீவத்துவம் என்றால் என்ன? அவித்யா, காமம், கர்மம் என்கின்ற அந்த மாயையினுடைய தன்மையில் இருக்கக்கூடியது. அதே போல் ஈஸ்வரத்துவம் என்றால் என்ன என்றால் சர்வஜன், சர்வசக்திமான், சர்வவியாபி என்கின்ற தன்மை இருந்தாலும் அது ஒரு வரையறைக்கு உட்பட்ட நிலைப்பாடு என்பதை புரிவது தான் ஈஸ்வரத்துவம். ஈஸ்வரன் ஈஸ்வரனாக கருதப்படுவதற்கு காரணம் எதுவோ அதுக்கு பெயர் ஈஸ்வரத்துவம். அதே போல் ஜீவத்துவம், ஜகத்துவம். ஜகம் என்பது சராச்சரங்களினுடைய வியாபகமாக எந்த ஒன்று அனைத்துக்கும் இடமளித்து கொண்டிருக்கிறதோ அது. அந்த மூன்றினுடைய தத்துவத்தை அறிய வைப்பவர். அதனால் ஜீவ, ஈஸ்வர, ஜெகத் தத்துவங்களை அறிவித்து ஐக்கியபோதம் தரக்கூடியவளாக, ஞான பல பிரதாயினி என்று சொல்லக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். அப்போது அதனுடைய தாற்பயம் என்ன என்றால் ஈஸ்வர தத்துவத்தை அறிய வைப்பவள். விசேஷன தாயினி. விசேஷமாக வித்தை மூலமாக நமக்கு ஈஸ்வர தத்துவத்தை விளக்கக்கூடியவள் அம்பாள். ஈசனாதி பிரம்மமயி. ஆதிபதார்த்த ஈசா ஆதி அப்படின்னு, ஆதி அப்படிங்கிறதுனால அது மற்றும் மற்றவைகளும் என்ற அர்த்தம். ஈசா போன்ற, ஈசா போன்றவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈசா நாதி பிரம்மமயி என்று சொல்வதற்கு ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 நிலைப்பாடுகளை 5 முகங்களோடு கூடியதாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய தத்துவத்தை யார் அளித்து கொண்டிருக்கிறாள் என்றால் பிரம்மமயி, பரபிரம்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாள் தான் ஈசானாதி பிரம்மமயி. ஈசானம், தத்புருஷம் போன்றவைகளினுடைய ஆதார சக்தியாக, அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் என்று அர்த்தம். ஈஸ்வரனுடைய சண்முகங்கள் அதோடு சேர்ந்து அதோமுகம் என்று சொல்லக்கூடிய ஆறுமுக கடவுளாக விளங்கக்கூடிய முருகனையும் சேர்த்து 6 தத்துவங்களை, 6 விதமான செயல்பாட்டுகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியவள். எனக்கு இன்னொரு முகம் இருக்குது தெரியாதான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுபோல்
பகவானுக்கு 5 முகங்கள் மேலோட்டமாகவும் வெளிப்பாட்டிலும், இன்னொரு முகம் அதோமுகம் என்று சொல்லக்கூடிய பகவான் முருகனது வெளிப்பாடாகவும் பகவான் இருக்கிறார். இந்த 6 முகங்களுக்கும் எது ஆதாரமாக இருக்கிறது? இந்த 6 முகத்திற்கும் கோர் பர்சனாலிட்டி எது என்றால் அதுதான் வியாப்தி பெற்றிருக்கக்கூடிய, அனைத்திலும் வியாபித்திருக்கக்கூடியது எது என்றால் பரபிரம்ம ஸ்வரூபம். அதனால் பரபிரம்ம ஸ்வரூபத்தினுடைய தன்மைகள் எப்படி வியாபித்திருக்கிறது? எல்லா திசைகளிலும் வியாபித்திருக்கிறது. அதனால் பிரம்மமயி அம்பாள் தேச கால அபரிச்சின்ன சைத்தன்ய ஸ்வரூபமாக அங்கெங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய சித்தம்பரமாக வியாபித்திருக்கக்கூடிய, திசைகளுக்கு அப்பால், தேசங்களுக்கு அப்பால், காலங்களுக்கு அப்பால் சித்தம்பர ரகசியமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால்தான் சித்த அக்னிகுண்ட வாசி என்று ஒரு பின்னால் வரப்போகிறது. சித்தக்னிகுண்டம் சைத்தன்ய ஸ்வரூபத்தின் ஸ்வரூபம் என்கின்ற வியாபகத்திலிருந்து, அந்த அந்த ஆதாரத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் தோன்றுகிறது என்பதை தான் அந்த மகாமேருனுடைய தாற்பயங்கள் விளக்குகிறது. அப்படிப்பட்ட அனைத்துக்கும் ஆதாரமாக நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய மகாமந்திரம் ஆதாரம் ஆனந்தம் அச்சிந்திய ரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனி என்று பரபிரம்மம் அல்ல, படைப்பு கடவுளாகிய பிரம்மனுக்கே யோனியாக, காரணமாக, சோர்ஸாக எது விளங்குகிறதோ அது அதனுடைய வியாபகம்தான். அத்தனையும் ஈசானாதி பிரம்மமயி, ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் என்று சொல்லக்கூடிய அத்தனையுமாக எந்த ஒரு வியாபகம், எதனுடைய வியாபகம் இருக்கிறதோ அது. அதனால்தான் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய மந்திரம். ஈசான சர்வ வித்யானாம், ஈஸ்வரனும் ஈஸ்வரனுக்கு ஆளுமையாக சர்வ வித்தைக்கும், அத்துணை வித்தைக்கும், பரவித்தை அபரவித்தை என்று சொல்லக்கூடிய அத்தனையிலும் வியாபித்திருக்கும் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம், அத்தனை பீயிங்கள், இருப்புத்தன்மையில் இருக்கக்கூடிய அத்தனையிலும் எந்த ஒன்று ஆளுமையாக ஆதாரமாக வியாபித்திருக்கிறதோ அது ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மா சிவோமே அஸ்து சதாசிவம். பிரம்மன், சிவன் மற்றும் அனைத்துமாக எந்த ஒன்று சதா சிவமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சதா சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த வியாபகம் அம்பாளாக இருக்கிறார். அப்படி அதுதான் இன்னொரு இதில் பார்க்குறோம். சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாத்தாய வை நமோ நமக பவே பவேன் ஆதிபவே பவஸ்வமாம் பவோத்பவாய நமக வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நம கலவிகரணாய நமோ பலவிகரணாய நமோ பலாய நமோ பலப்பிரமதனாய நம சர்வபூத தமனாய நமோ மனோன்மனாய நமக அகோரே ஏப்யோ தகோரே ஏப்யோ கோர கோரதரேபியக சர்வே ஏப்ய சர்வ சர்வே ஏப்யோ நமஸ்தே அத்து என்று அத்துணையுமாக வியாபித்திருக்கிறார். சத்யோஜாதம் பிரபத்யாமி, இந்த சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய அந்த முகங்களாக எந்த ஒன்று வியாபித்திருக்கிறதோ அது சத்யோஜாதாயவை நமோ நமக. அந்த சத்யோ என்று சொல்லக்கூடிய அதனுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடியவளை வணங்குகிறோம். அது எப்படி இருக்கிறதுனா பவே பவேன் ஆதிபவே பவஸ்யமா, அனைத்துமாக வாமதேவாய நம ஜேஷ்டாய நம சிரேஷ்டாய நம ருத்ராய நம காலாய நம கலவிகரணாய நமோ என்று இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமாக எந்தெந்த வஸ்துக்கள் இருக்கிறதோ அத்துணையுமாக வியாபித்திருக்கிறார் அம்பாள். அப்படி பரபிரம்மஸ்வரூபமாக அனைத்திலும் வியாபித்து அதான் சொல்றார். என்ன ருத்ராய நம காலாய நம கலவிகரணாய நம பலவிகரணாய நமோ என்று சொல்கிற போது பிரபஞ்ச ஸ்வரூபமாக மட்டுமல்ல, பிரபஞ்ச வியாபகமாகவும் அம்பாள் இருக்கிறாள்.
பிரபஞ்ச லீலையாகவும் அம்பாள் இருக்கிறார். விஷ்ணு, ருத்ரன், இந்திரன், வருடன் என்கின்ற அதிகார ரூபமாய் எந்தெந்த ஆளுமைகள் இருக்கிறதோ அந்தந்த ஆளுமைகளுக்கு அத்தனையுமாக இருக்கிறார். அப்படி அவர்களெல்லாம் அந்தந்த பணிகளை செய்வதற்கு அவர்களது அந்த கரணத்திலே வியாபித்து அந்த ஆளுமைகளை அந்த கரணத்திலே கொடுத்து கொண்டிருப்பவள் அம்பாள். இதெல்லாம் அந்த கரணத்திலே வியாபித்து ஆளுமைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம காயத்ரி மந்திரத்தில் பார்த்தோம். ஏன்னா பூர்புவஸ்வக தத் சவிதுகு வரேண்யம் பர்கோ தேவச்ச தீமகி, தேவச்ச தீமகி. அந்தந்த தேவர்களது புத்தியில பிரகாசிக்கிற போது அந்தந்த தேவர்கள் அந்தந்த தன்மையை உணர்கிறார்கள். தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு அவர்களது அந்தக்கரணத்தை ஆக்குவிப்பது அந்த சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய அத்துணைக்கும் வியாபகமாக இருக்கக்கூடிய அம்பாள். அப்படி அனைத்துமாக வியாபித்துக் கொண்டிருக்கிறார். ஏங்க நீங்கள் ஈஸ்வரன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை, இந்த படைப்பு என்பது தானாக வந்தது என்று நாஸ்திகர்கள் சொல்கிறார்கள், இயற்கையில் வந்தது என்று. அதற்கு மறுதளிக்கின்ற வகையில் நம்ம பாடத்தில் பார்த்துருக்கோம். ஏன்னா இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர், ஒவ்வொரு விஷயமும் அறிவுபூர்வமாக தொகுக்கப்பட்டிருக்கக்கூடியது தான் படைப்பு. அதனால் இது படைப்பு என்று சொல்கிறோம் என்று நம்ம பார்த்துருக்கோம். அப்படி படைப்பு என்றால் அநேக கர்த்தத்துவம் என்பது வேண்டுமே. படைப்பு என்றால் பல பேரினுடைய அந்த தன்மை வேண்டுமே, பல பேரினுடைய உழைப்பு, பல பேரினுடைய அறிவு, பல பேரினுடைய திறமை, இதெல்லாம் வேண்டுமே. அப்போத்தானே அது படைப்பாக அநேக கர்த்தத்துவத்தோடு கூடிய, ஏன்னா பலவற்றினுடைய தொகுப்பு இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர் என்று சாமிஜி அழகாக சொல்வார். அறிவுபூர்வமாக பல பொருள்களை தொகுக்கப்பட்ட தொகுப்புக்கு பெயர்தான் படைப்பு என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த படைப்பு என்று சொல்கிற போது எப்படி, இப்போ நான் என்னுடைய தோட்டத்தில் கிணறு வெட்டினேன், நான் என்னுடைய இடத்துல வீடு கட்டினேன். நீயா கட்டுற? யார் கட்டுறா? கிணறு வெட்டுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று ஜேசிபி வச்சு அல்லது என்ன ஆட்களை விட்டு தோண்டி பல பேரினுடைய உழைப்புகளினுடைய தொகுப்பு தான் கிணறு வெட்டுவது என்கின்ற ஒரு கிணறை படைக்கக்கூடிய படைப்பாக மாறுகிறது. அப்போ அப்படி இருக்கிற போது அநேக கர்த்தத்துவம் என்பது தான் அங்கே இருக்கிறதே தவிர, நான் கிணறு வெட்டினேன் என்று எப்படி சொல்கிறாய் என்றால், என்னுடைய ஆளுமையினுடைய வியாபகம் அங்கே இருக்கிறது. நான் அதை அந்த என்னுடைய ஆளுமையின் தன்மையினால் தான் அந்த கிணறை வெட்டினேன் என்றுதான் அர்த்தமே தவிர, நான் மட்டும் தனியாக வெட்டினேன் என்று அர்த்தமல்ல. அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர் என்று சொல்வதற்கு ஒரு அறிவு வேண்டும். அந்த அறிவுக்கு செயல்பாட்டு தன்மையிலே சத்யோஜாதம் போன்ற வாமதேவம், அகோரம், தத்புருஷம் என்கின்ற பல கோணங்களிலே பகவானது அறிவானது வியாபித்து அந்தந்த நிலைப்பாடுகளிலே அவரவர்கள் அந்தந்த வேலைகளை செய்து இந்த பிரபஞ்சத்தினுடைய முழுமையை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி ஈசான சர்வ பிரம்மமயி, ஈசானம் போன்ற அத்துணை தேவர்களது நிலைப்பாட்டுகளிலும் வியாபித்திருக்கக்கூடியது அம்பாளினுடைய ஆளுமை. அப்படி நான் விவசாயம் செய்தேன் என்றால் நான் மட்டும் செய்ய முடியாது. அதுபோல நான் மட்டுமல்ல, பலரது உதவியோடு அதில் என்னுடைய வியாபகமும் சேர்த்துதான் நான் செய்தேன் என்று சொல்கிறோம். அதுபோல ஈஸ்வரன் இந்த உலகை படைத்தான் என்றால் ஈஸ்வரன் தன்னுடைய ஆளுமையினாலே, ஈஸ்வர மாயா சக்தி என்கின்ற சொல்லக்கூடிய அந்த சக்தியினாலே பல தொழில்களை புரிகின்ற தேவர்களினுடைய தன்மைகளாக வியாபித்து அந்தந்த கர்த்தத்துவத்தை அந்தந்த கட்டாவாக அதை செய்யக்கூடிய அறிவாக விளங்கி, எப்படி குயவர் என்பவர் மண்பாண்டம் வணைவதற்குண்டான அறிவும் ஸ்கில்லும் அனைத்தும் அவரிடம் இருக்கிறது. அதுபோல இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்குண்டான நிமித்த உபாதான காரணங்கள் அத்தனையுமாக பகவானே வியாபித்திருக்கிறார். அந்த வியாபகத்திலே அந்தந்த நிலைப்பாட்டுகளிலே
அந்தந்த பெயர்களும் ரூபங்களும் கொண்ட தேவர்களாக அத்துணை ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானம் அன்று அனைத்துமாக வியாபித்திருக்கிறார். அதனால் அதனுடைய தன்மையாக மாறுகின்ற போதுதான் ஈஸ்வர வியாபகமாக சிருஷ்டி திதி லயம் என்பது ஏற்படுகிறது. அதுதான் இங்கே சொல்கிறார். அதனால்தான் அம்பாளுக்கு ஜனனி ஜனனி ஜெகத்காரணினி பரிபூரணினி என்று சொல்கிறோம். அப்படி இந்த சிருஷ்டி திதிலய காரணமாக ஈசாதி பிரம்மமயி ஈசனாதி ஈசானம் போன்ற அந்தந்த முகங்களை கொண்டு அந்தந்த வெளிப்பாடுகளை கொண்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி லயமாக அம்பாளினுடைய சக்தி இருக்கிறது என்பதுதான் இங்கே ஈசானாதி பிரம்மமயி. ஈசித்வா அர்த்த சித்திதா. சரி, இந்த படைப்பாக அம்பாள் வியாபித்திருக்கிறாள். இந்த படைப்பில் பலர் தன்னுடைய மனதையும் உடலையும் சரி செய்து பல பல பயிற்சிகள் மூலமாக அம்பாளினுடைய வியாபகத்திலே பல பல சித்துக்களை செய்துகிறார்களே, அதெல்லாம் என்னப்பா? இப்பெல்லாம் அதுக்கு பெரிய மவுஸ் ஜாஸ்தி. எங்கேயாவது தெரியாதனமாக ஒரு பேக் ஒன்று ரோட்டில் போயிட்டு இருந்துன்னா அவர் சித்தர் மாலை போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சு எல்லாம் பெரிய பெரிய வசூல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதனால் சித்தர் என்பது ஒரு ஃபேஷன், ஒரு ஈர்ப்புத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. அதனால் இந்த சித்துக்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால் அம்பாளினுடைய வெளிப்பாட்டிலிருந்து தான் வருகிறது. ஈசித்வா போன்ற அத்தமா சித்துக்கள் அத்தனையும் எங்கிருந்து வருகிறது, யாரது வெளிப்பாடு என்றால் அம்பாளினுடைய வெளிப்பாடு. இப்போ இந்த சித்துக்கள் எல்லாம் இருக்கிறதா, இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோடு நம்மை இணைத்து கொண்டு நம்முடைய பேராற்றலை அந்த ஆற்றலோடு இணைத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட நோக்கிலே நாம் அதை அந்த பயிற்சியை செய்கிற போது அந்த பிரபஞ்ச சக்தியானது வெளிப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அனிமா மகிமா லகிமா கரிமா பிரதீதி ஈசிதா பிராக் காமியம் வாசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள் எல்லாம் வெளிப்படும். எப்படின்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியோடு தன்னை பயிற்சியின் மூலமாக கடும் தவம் செய்து அதை இணைக்கின்ற போது இவைகளெல்லாம் ஏற்படுகிறது. அப்போ அனிமா அப்படின்னா என்ன அப்படின்னா நொடிப்பொழுதில் இந்த தேகத்தை சிறிதாக்கி கொள்ளுதல். எப்படி ஆஞ்சநேயர் லங்கைக்குள்ளே போகிற போது அந்த தன்னுடைய அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அந்த கடலை தாண்டுவதற்காக எடுத்திருந்த அந்த விஸ்வரூபத்தை குறுக்கி கொண்டு ஏற்கனவே இருப்பதை விட சிறிதாகி கொண்டு அந்த வாய்க்குள்ளே நுழைந்து போனார் என்று பார்க்கணும். அப்படி நினைத்த மாத்திரத்திலே தன்னுடைய உடலை வளர வைக்கவும் அதே மாதிரி வருத்தி சிறிதாக்கி கொள்வதற்கும் உண்டான தன்மை அதில் அனிமா என்பது அணு போல சிறிதாக்கி கொண்டே வந்து கொள்ள முடியும். அதே மாதிரி மகிமா என்றால் மிகப்பெரியதாக ஆக்கிக்கொள்ள முடியும். அதுதான் விஸ்வரூபமாக எடுக்க முடியும், பெரிதாக எடுக்க முடியும். அடுத்தது லக்வி என்றால் நம்முடைய எடையை இல்லாமல் செய்து விடுவது. இந்த சரீரத்தில் அதனுடைய எடையை இல்லாமல் செய்து விடுகிறது. அப்படி செய்கிற போது தான் இந்த பறக்கிறார்கள். இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு சங்கரர் கூட அங்கிருந்து பறந்து வந்தார் எங்கே காலடிக்கு என்று கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி பறக்கிற போது தான் குருவாயூரில் அந்த தேவதைகள் எல்லாம் ஆடுகின்ற அந்த ஆட்டத்தை பார்த்து ஆஹா நன்றாக இருக்கிறதே என்று சொன்ன உடனே அங்கே அவர் இறங்கிவிட்டார்.
அப்படி இறங்கிய இடத்துல தான் அந்த குருவாயூர் அப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த கோவில் இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இப்படி தன்னுடைய எடையை குறைத்துக் கொள்வார்கள். எப்படி இது இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. சாதாரண ஐந்தறிவு இருக்கக்கூடிய யானை கூட அதை செய்கிறது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சர்க்கஸில் என்ன பண்ணுது, தன்னுடைய எடையை முழுவதும் உள்ளெழுத்து கொண்டு ஒரு பாட்டில் மேலே நிற்குது. ஒரு பாட்டில் மேலே அத்தனை டன்னுடைய ஒரு யானை நிற்கிறது என்றால் அதுதான் லக்வி என்று சொல்வது. தன்னுடைய இடையை இல்லாமல் செய்து கொள்ள முடியும் பயிற்சியினாலே. அப்படி அந்த ஐந்தறிவு இருக்கக்கூடிய யானையை செய்கிற போது நம்ம செய்ய முடியாதா என்றால் தாராளமாக முடியும். அப்போ அதிலிருந்து என்ன தெரிகிறது, இதற்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் வேண்டாமப்பா, பயிற்சி இருந்தால் போதும். யானை கூட ஐந்தறிவு இருக்கக்கூடியது கூட அதை செய்கிற போது நானும் நீயும் ஏன் செய்ய முடியாது? செய்ய முடியும், நிச்சயமாக இருக்கிறது, இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. அதே போல் கரிமா எப்படி பகவான் இந்த உலகத்தை கீழே அமுத்தினுடனே கீழே போய்விட்டது. அப்போது தன்னுடைய எடையை பெரிதாக்கி இந்த காஸ்மிக்கில் இருக்கக்கூடிய எடையை முழுவதையும் தனதாக்கி கொண்டு ஒரு அம்சம். எப்படி ஒரு சிங்கம் தன்னுடைய பஞ்சு 2 டன்னா, ஒரு சிங்கத்தினுடைய வேகம், வீசுகின்ற வேகம், அந்த கையினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ இருக்கலாம், 15 கிலோ தான் இருக்கலாம். ஆனால் அந்த 15 கிலோ இருக்கக்கூடிய கையில் 2 டன் எடையை கொண்டுட்டு வேகமாக தள்ளுகிறது. அப்படிப்பட்ட தன்மையை இவர்கள் செய்ய முடியும். அதனால் தன்னுடைய சக்தியை, இந்த காஸ்மிக்கில் இருக்கக்கூடிய சக்தியை இழுத்து அந்த பஞ்ச் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே எடையை பெரிதாக்கி, அழுத்தத்தினாலே பெரிதாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி கரிமா என்று எப்படி அகஸ்தியர் இதை அமர்த்தினாரோ அதுபோல பிரதீதி என்றால் ஒரே நேரத்தில் 2 இடங்களிலே இருக்க முடியும். பல இடங்களில், 2 இடங்களில் பல இடங்களிலே இருப்பது போல் தோற்றமளித்து காட்ட முடியும். அதுக்கு பேர் பிரதீதி என்று சொல்கிறது. அதே போல ஈசிதா என்றால் நம்ம பார்த்துருக்கோம், இந்த வசியம் என்று சொல்லுவாங்க. அந்த தேவதை வசியம் பண்ணிட்டேன், இந்த தேவதை வசியம் பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் தங்களுடைய உபாசனையினாலே இந்த பிரபஞ்ச சக்தியை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வைத்து கொள்ள முடியும். அப்போ அப்படி இருந்துன்னா பிறவாமல் இறக்காமல் இருக்கிறதுக்கு மோட்சத்துக்கு அதே போதுமே. பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் இரவா பெருநிலை அடைந்து விட முடியாதப்பா. ஏனென்றால் அந்த பயிற்சியினுடைய தன்மையை பொறுத்து அந்த கால தேச வர்த்தமானங்களுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். அதனால தான் எல்லா தேவர்களையும் கட்டி போட்டு நம்ம சினிமாவில் பார்க்குறோம். யார்? ராவணேஸ்வரர் தன்னுடைய வாசப்படியில் 9 நவக்கிரகத்தையும் படிக்க வச்சு அது மேலே நடந்தாராம். எது வரைக்கும்? அந்த சக்தி இருக்கிற வரைக்கும். அதற்கு பிறகு அவெல்லாம் போய்விடுகிறது. அதனால் அடுத்தது பிராக்காமியம், விரும்புகின்ற உருவத்தை அடைய செய்யக்கூடிய தன்மை. தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளலாம். பெண்கள் போல ஆய்க்கலாம், ஆண்கள் போல ஆய்க்கலாம், அல்லது எது விரும்புகிறாயோ அது போலெல்லாம் ஆகிக்கொள்ளலாம். வசித்துவம், அனைவரையும் தன்வயம் வயப்படுத்தி கொள்ளக்கூடிய சக்தி. இதை நிறைய பேர் விரும்புகிறாங்க. தான் சொல்வதை அனைவரும் கேட்க வேண்டும் என்று இந்த மெஸ்மரிசம் எல்லாம் சொல்கிறாங்க. அதுபோல் அவர் நினைக்கக்கூடியதை தன்மேல் புகுத்தி அவர் சொல்வதை கேட்கக்கூடிய தன்மை என்கின்ற இவைகளெல்லாம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட அத்துணை சக்திகளும் எங்கிருந்து வருகிறது என்றால் அம்பாளனுடைய மாயா சக்தி. மாயா அண்டலன். மாயா என்பதே என்ன? யாமா இது மாயா. எது இல்லாதது இருப்பதாக தோற்றிக்கொண்டிருக்கிறதோ அதுதான் மாயை.
அப்போ அம்பாளினுடைய மாயாசக்தி என்பது ஒரு தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடியதுதான். உடனே நம்ம ஏதோ அம்பாளினுடைய சக்தியை குறைத்து கூறுவதாக நினைத்து கொள்ளக்கூடாது. எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும், அது பிரபஞ்ச சக்தியாகவே இருந்தாலும், அது பிரபஞ்சம் இருக்கிறவனுக்கு இருக்கிறது, பிரபஞ்ச ஒடுக்கத்திலே ஒடுங்கி போய்விடுகிறது. பிரளய காலத்திலே பிரபஞ்ச சக்தியானது விதை வடிவிலே தனக்குள்ளே போய் ஒடுங்கிக் கொள்கிறது. அப்படி இருக்கிற போது இவைகளெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாட்டில் ஏற்படக்கூடிய விளைவுகள். அப்போ காசே ஒடுங்குகிற போது விளைவுகள் என்னாகும் என்று மாண்டவிய உபநிஷத்தில் படித்தது போல என காரணங்கள் காரியங்கள் எல்லாம் போய்விட்டதற்கு பின்னாலே காரணத்திற்கு வேலை இல்லை, அதனால காரணமும் இல்லை என்று காரண காரிய விலக்கணா என்று பார்க்கணும். அப்படி இந்த சித்திகள் எல்லாம் படைப்பினுடைய லீலைகள். இந்த படைப்பினுடைய லீலைகளிலே இதிலையும் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் இருக்கிறது. என்னவென்றால் அங்கேயும் பிராரப்தம் என்பது இருக்கிறது. ஒரு சாமியார்கிட்ட போய் ஒருத்தருக்கு ஒரு நல்லாயிடுச்சு, அப்போ எல்லாருக்கும் அது நல்லாகணுமா என்றால் இல்லை, போனவங்களுக்கு எல்லாம் நல்லா இல்லை. அவர் விதிப்பயன் அங்கே இந்த மந்திரத்தை இந்த தன்மையை சொன்னவுடன் விலக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றதுனால அது விலகிவிட்டது. இப்போ சாமியாருக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம், என்ன சம்பந்தம்? அவர் உரைச்சி போடுறார், அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாம் இறைவனது உன்னுடைய பிராரப்தத்தினுடைய தன்மை தான். அப்படி இவைகளெல்லாம் இந்த அஷ்டமா சித்திகள் எல்லாம் உண்மையாக இருக்குமேயானால் காயகல்பம் என்று சொல்கிறாங்க. இந்த காயகல்பம் என்று கண்டுபிடித்த கபில முனிவரே காணாமல் போயிட்டார். என்ன காயகல்பம் என்றால் இந்த சரீரம் எப்பொழுதும் அப்படியே இருந்து கொண்டிருக்கும் என்று. அப்போ எப்படிங்க இப்போ காயகல்பம் என்று சொல்றார்? சரீரம் இருக்கிற வரைக்கும் நன்றாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் கல்பம் என்கின்ற தன்மைக்கு ஒரு கால வரையறை என்பதல்ல, இருக்கிற வரை நன்றாக இருப்பதற்கு உண்டான பயிற்சி தான் இந்த பயிற்சிகளை தவிர காயகல்ப பயிற்சி என்பது உடலை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு, மனதை அதனோடு இணைத்துக் கொள்வதற்கு. உடலும் மனதும் இணைந்து ஒரு செயல்பாட்டோடு உன்னுடைய திவ்ய சக்தியை நீ பயன்படுத்திக் கொள்ள ஒரு நுழைவாயிலாக மட்டும்தான் அது இருக்க முடியுமே தவிர காயகல்பம் என்று நினைத்து கொண்டு நான் சாகாமல் இருப்பேன்னு சொன்னால் சொன்னவரே செத்து போயிட்டார், நம்ம என்ன பண்ணுறதுன்னா அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரியாமல் எதோ செஞ்சுட்டு இருக்கோம். அதனால்தான் ஒரு வியாசர் ஒரு இடத்துல சொல்றார், யார் இந்த அனிமாதி சக்திகளை எல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்களிடமிருந்து எவ்வளவு தூரம் அதற்கு பக்கத்தில் நீ போகிறாயோ அவ்வளவு தூரம் உன்னை விட்டு அம்பாள் விலகி போய்விடுகிறாள். என்ன ஒரு பாவம் பாருங்க. எவ்வளவு தூரம் அனிமாதி சக்திகளை எல்லாம் விரும்பி நீ பக்கத்தில் போகிறாயோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த பக்கம் ரிவர்ஸில் அம்பாள் போயிட்டே இருக்காங்க. காரணம் உன்னுடைய பேராசை. இந்த பிரபஞ்சத்தினுடைய நேரிக்கு மாறாக ஆக வேண்டும் என்கின்ற பேராசை யாருக்கு ஏற்படுகிறதோ அவர்களிடமிருந்து அம்பாள் மெல்ல தன்னை விடுவித்துக் கொள்கிறார். அதனால் யார் ஒருவர் வேண்டுமென்றாலும் இந்த 8 சக்திகளையும் அபியாசத்தினாலே பெற முடியும். ஆனால் அவையெல்லாம் சம்சாரத்துக்கு உட்பட்டவை, இன்பம் தரும். அது மட்டுமல்ல, தோஷத்திற்கு பந்தகத்துவம் என்று சொல்லக்கூடிய தோஷம் உடையது, அதிருப்திகரம் உடையது. எந்த ஒரு சக்தியை அடைந்தாலும் மேலும் அதை அடைய வேண்டும் இதை அடைய வேண்டும் என்கின்ற சம்சாரத்தோடு துக்க கேதுத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த சம்சார தன்மை என்பது அதில் இருக்கிறது. அதனால் அதுவும் இந்த விஷய ஆனந்தங்கள் போன்றது தான். பந்தகத்துவம் என அதிருப்திகரம், துக்க மிஸ்ருத்துவம் என்பது இந்த அஷ்டமா சித்திகளிலும் இருக்கிறது. அதனால்தான் விவேகானந்தர் சொன்னார் ரொம்ப அற்புதமாக. ஒருத்தர் அங்கே பரபரன்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தார். சுவாமிஜி கண்ணை மூடி அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கார். விவேகானந்தர் நல்ல பில்டப் பாடி, சும்மா ஜம்முன்னு இருப்பார், அப்படி கம்னு உட்காந்துருக்கார், கம்பீரமாக உட்காந்துருக்கார். அப்போ அவர் பார்க்குறாரு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடல் அலையை பார்த்துட்டே இருந்தால் உட்காந்துட்டு இருக்காரு இந்த சாமியார். அவர் பார்த்துட்டு கோபம் வந்துருச்சு அவருக்கு. அவர் பார்த்துட்டு, ஏப்பா அறிவு இருக்குதா, இவ்வளோ சக்தி வாய்ந்தவனாக இருக்கிற, இவ்வளோ உடல் வலிவு இருக்கிறவனாக இருக்கிற, இங்கே இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கிறியே, பாடுபடலாமல்ல
உன்னால் எவ்வளையோ ஆக்கப்பூர்வமாக எத்தனையோ செய்ய முடியுமே, இங்கே வந்து சோம்பேறித்தனமாக இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, நீ ஏன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன்னு அவரை பார்த்து கேட்குறாரு, யாரும் விவேகானந்தர். அப்போ அவர் சொன்னால், நான் உன்ன மாதிரி சோம்பேறித்தனமாக இல்லை, நான் வந்து படாத பாடுபட்டு என்னுடைய குழந்தைகள் எல்லாம் வளர்த்து செல்வங்கள் எல்லாம் சேர்த்து அவரவர்களை படிக்க வைத்து கல்யாணம் முடித்து அவரவர்களுக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு எத்தனையோ சாதனைகள் எல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து அமைதியாக இங்கே நிம்மதியாக உட்காந்துருக்கேன். நீ இந்த பாடுபட்டு அடைஞ்ச நிம்மதியை நான் இப்போவே அடைஞ்சிட்டு உனக்கே போகிறேன். இந்த பாடுபட்டு நீ வந்து உட்கார்ந்துருக்கிறியப்பா, அதற்கு பிறகு திருப்தி என்பது ஏற்பட்டு இங்கே வந்திருக்க. எனக்கு இந்த பாடுகள் எல்லாம் படாமலே திருப்திகரமாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். அதனால் திருப்தி என்பது தான் நமக்கு முடிவு. உடனே நான் வந்து யாரையும் பாடுபட வேண்டாம் என்றோ செயல்பட வேண்டாம் என்றோ சொல்லலை. அது யாரையும் விடாது. நீங்களும் நானும் நினைச்ச மாயத்திற்கு விவேகானந்தர் போல போய் கடற்கரையில் போய் உட்கார முடியுமா? நம்முடைய விதி உடனே மேலே வெட்டி எடுத்துட்டு போயிடும். எனவே அவரவர்கள் கடமைகளை செய்யும். அட்லீஸ்ட் நம்முடைய ஹார்மனி மாறாமல் இருப்பதற்கு நம்முடைய கடமைகளை தீவிரமாக செய்ய வேண்டும், ஸ்கில்ஃபுல்லி செய்ய வேண்டும். ஏன்னா யோக கர்மசு கௌசலம் என்று பகவான் கீதையில் சொல்கிறார். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும், எது நடுவாக செய்ய முடியுமோ அப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார். கர்மயோகத்திற்கு அருமையான விளக்கத்தை கொடுக்கிறார். அப்போ என்னையா கர்மயோகம்? அதனால் வரக்கூடிய விளைவை பலனை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள். எனவே உன்னுடைய ஹார்மனி மாறாமல் இருக்கும், உன்னுடைய பதற்றம் இல்லாமல் இருக்கும். நீ அமைதியாக எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியுடையவனாக அமைதியாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறாய். அதனால அனைத்தும் உன்னுடைய நிலைப்பாட்டில் திருப்திகரமாக ஒரு அமைதியான சாந்த ஸ்வரூப தன்மையோடு நீ திருப்திகரமாக இருந்தால் அதுவே ஆனந்தம் என்று. அதனால் இங்கே அஷ்டமா சித்துக்கள் என்று சொல்வதெல்லாம் எதை வேண்டும் என்றாலும் அம்பாள் கொடுப்பாள். ஆனால் என நீ கேட்டதை கொடுப்பாள். ஆனால் உன்னுடைய புருஷார்த்தம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த அஷ்டமா சித்துக்களை கொடுத்து அவள் உன்னை விட்டு விலகி போவதற்கு அனுமதிக்க கூடாது. அது எங்கே இருக்கிறது? அஷ்டமா சித்துக்கள் அம்பாள் இந்த பிரபஞ்சத்திலே வியாபிக்க விட்டு கொண்டிருக்கிறார். யார் அதை தேடுகிறார்கள்? சாராயக்கடையை தேடி சாராயம் குடிப்பவன் தான் போகிறான். அதுபோல எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அஷ்டமா சித்துக்களினுடைய வியாபகத்தை யார் இந்த போதைக்கு அடிமையாகி யார் இப்படிப்பட்டவைகளை அடைய வேண்டும் என்கின்ற பேராசையோடு இயற்கைக்கு மாறாக நியதிக்கு மாறாக இருக்க வேண்டும் என்று போகிறார்களோ அவர்கள் போய் அனுபவிக்கிறார்கள். யாராவது நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு அஷ்டமா சித்துக்கள் செய்தவர்களாவது நிம்மதியாக எடுத்திருக்கிறாங்களா என்று பாருங்கள். கிடையாது. ஏனென்றால் இது வள்ளல் பெருமான் சொல்கிறார். வள்ளல் பெருமான் வந்து மிகப்பெரிய சித்துக்கள் எல்லாம் அறிந்தவர். அவரது பயிற்சியினாலே அவர் இதற்காக பயிலாவிட்டாலும் அவருடைய சாதனையினாலே இவைகளெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு 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 இரும்பு துண்டை எடுத்து அப்படி தேய்ச்சார்னா தங்கமாக மாறிடுமா? உடனே ஒருத்தன் பார்த்தாலாம், ஓஹோ இந்த ஆளுகிட்ட பிடிச்சோம்னா நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலான்னு போய் சிஷியனாக ஆகிட்டார். ஆகி அவர் கூடவே இருந்து அந்த என்ன அது பேர் என்னமோ சொல்லுவாங்கன்னா ரசவாதம் என்று சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட ரசாயனத்தை அதன் மேலே துடைக்கிற போது ரசாயன சக்தியானது இரும்பை தங்கமாக மாற்றிவிடும். அதே போல் என்ன பாதரசத்தை கட்டுவார்கள், ரசக்கட்டு, ரசமணி என்று சொல்வார்கள். இந்த ரசமணி போன்றவர்கள் மோட்சத்தை அடைந்திருக்கிறார்களா? அது பாட்டில் அது இருக்குது, நீ ஏப்பா அதை கட்டி கழுத்தில் போட்டுட்ருக்கிற? அதனால் என்ன மேபி அதனுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் அதனாலேயே நீ மோட்சத்தை அடைந்து விடலாம், நிம்மதி அடைந்து விடலாம் என்று நினைக்காது. நிம்மதி ரசவாதம் கொடுக்காது, ரசக்கட்டு ரசமணி நிம்மதி கொடுக்காது. உன்னுடைய அறிவு தான் உனக்கு நிம்மதியை கொடுக்கும். அதனால் ரசவாதம் என்பது உன்னுடைய அறிவை மேபி ஒரு வைப்ரேஷன் செய்து நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்துவதற்கு இது காரணியாக இருக்கலாம். இந்த காரணியை விட அம்பாள் என்கின்ற காரணி மிகப்பெரிய காரணம், ஜெகத்காரணி அவர். அதனால் இதை ரசவாதத்தை விட்டு போட்டு ரசமாக இருக்கக்கூடிய அம்பாளை இப்படி வாதம் வந்துடும். அப்பா ரசவாதம் இது வந்து அம்பாளையே பிடித்து கொண்டால்
உன்னுடைய அந்தக்கரண சுத்திக்கு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். அதனால் இவைகள் எல்லாமே வந்து நம்முடைய அறியாமையினால் ஏதோ சாதித்து விட முடியும் என்றும், எது ஆன்மீகம் என்று தெரியாமல் ரசக்கட்டு கட்டுனால்தான் ஆன்மீகம் என்று நினைக்கிறான். என்ன போகன் வந்து என்ன நவபாசானத்தை எடுத்து செய்தார், உடனே அது செய்ததனால்தான் அவர் போகராக இருந்தார் என்ற அர்த்தம் அல்ல. அவர் உலக நன்மைக்காக அந்த நவபாசானங்களை செய்த அந்த முருகனை வைத்து இப்போ அதை வைத்து கொண்டு பல வைத்தியர்கள்லாம் அங்கே குழப்பம் நடத்திட்டு இருக்காங்க, அதில் வரக்கூடியதை எடுத்துட்டு. அப்படி போகர் என்பவர் அதை செய்தார். எதற்கு என்றால் லோகச்சேமாற்றத்திற்காக. அவர் எதையும் கொண்டு போகல, அவர் அதனால் பணக்காரனாகவில்லை. அதனால் அந்த காலத்தில் ஞானிகளுக்கெல்லாம் இந்த அஷ்டமா சித்துக்கள் எல்லாம் இருந்தது, விரும்பி வந்ததல்ல. எப்படி மகா பெரியவர் வந்து புட்டபர்த்திக்கு போனாராம். போகிற போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சாய்பாபா சுவாமி அவர்கள், தயவு செஞ்சு யாரும், நான் யாரையும் இழுத்து பேசவில்லை, எதையும் மருந்தளித்து பேசவில்லை, கேவலப்படுத்தவில்லை. ஏன்னா அவர் செய்த காரியங்களை யாராலும் செய்ய முடியாது. பல லோகக்ஷேமாத்திற்காக அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கார், எங்கெங்கேயோ தண்ணீர் கொடுத்துருக்கிறார், அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கும் நிறைய பேர் இப்போ கூட அவர் போய் இவ்வளவு நாள் ஆகி கூட இன்னும் அதனால் இந்த உலகம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், அதனுடைய தந்தை என்ன என்பதை நான் எடுத்து கூறுவதற்காக தான் அன்றைக்கே நான் சொன்னேன், டீச்சிங்கில் காம்ப்ரமைஸ் கிடையாது. இது வந்து எமோஷனலி இது கிடையாது, இது அறிவுபூர்வமானது. அதனால் மகா பெரியவர் அங்கே போகிற போது சாய்பாபா வெளியில் வந்து அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஒன்றும் வரல, மறுபடியும் அதே மாதிரி செய்கிறார். உடனே மகா பெரியவர் வந்து சிரிச்சுட்டு, ஏப்பா உன்னுடைய லீலைகள் எல்லாம் அவங்ககிட்ட வச்சுக்கப்பா, என்கிட்ட ஏப்பா பண்ணுற அப்படின்னு சொன்னாராம். எதற்கு இதை சொல்லுகிறோம் என்ன என்றால், இதெல்லாம் வந்து ஒரு மாயா ஜாலம், ஒரு மயக்கத்தை தரக்கூடிய தன்மை. அவர்கிட்ட போய் இந்த வித்தையை காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தது எப்படிப்பட்டது, எத்தகையது என்று எனக்கு தெரியல. உடனே அவர் சொல்லிட்டு வா போகலான்னு சொல்லி தோளில் கை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். நடந்து பல பேப்பர்களில் எல்லாம் வந்திருக்கிறது. அப்படி இவைகளெல்லாம் ஒரு மயக்கத்தை தரக்கூடியது, தற்காலிகமானது. சாமிஜி கேட்பாங்க, அவர் வந்து இப்படி கையை சுற்றி எடுத்துட்டாருன்னா வாட்ச் வருது. இந்த வாட்ச் எங்கிருந்து வந்தது? அவர் செய்ததா? அதில் மேட் இன் ரஷ்யா போட்டிருக்கு. எப்போ மேட் இன் ரஷ்யா போட்டிருக்கு, மேட் இன் பாபான்னு போடலையே. மேட் இன் பாபான்னு போட்டிருக்குன்னு அவர்கிட்ட வந்திருந்தா இது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் யாரையும் கேவலப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. இதெல்லாம் சித்து விளையாட்டுக்கள். அங்கிருந்ததை மறைத்து இங்கே கொண்டு வந்து காண்பிக்கிறார். மேபி அதை நல்ல விஷயங்களுக்கு அவர் பயன்படுத்துகிறார், ரொம்ப சந்தோஷம், அவரை வணங்குகிறோம், அது வேற. பட் டீச்சிங் என்று வருகிற போது இதெல்லாம் மாயையினுடைய தன்மைகள். அது வந்து அந்த சித்துக்களெல்லாம் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், அந்த காலத்தில் மிகப்பெரிய ஞானிகள், சித்தர்கள், ரிஷிகள் எல்லாத்துக்கும் இந்த சித்துக்கள் எல்லாம் இருந்தது. அவர்கள் லோகக்ஷேமாற்றத்திற்காக இதை பயன்படுத்தினார்கள். அதன் மேல் அவர்களுக்கு ஈர்ப்பு இல்லாமல் தானாக வந்ததை மக்களுக்காக எடுத்து உபயோகப்படுத்த இந்த பிரபஞ்ச நன்மைக்காக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதை கணக்கில் வச்சுட்டு நான் பெரியாள் ஆக வேண்டும், நான் வந்து கோடிக்கணக்காக சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செய்வதெல்லாம் சரியில்லையப்பா. அதனால் அஷ்டமா சித்துக்கள் எல்லாம் அம்பாள் நிச்சயமாக அம்பாளினுடைய மாயா சக்தியினாலே கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் அது எப்படிப்பட்டதுன்னா, மாயாவி விஜம்பயத்யபிமகா யோகீவ யஸ்வேச்சயா என்று தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் சொல்வது போல, மாயாவி போல இந்த அத்தனையும் நமக்கெல்லாம் அளிக்கக்கூடியவள். அந்த சக்திகள் எல்லாம் எங்கே இருந்து வருகிறது என்றால், மாயாவினுடைய சொரூபியாக, மாயாவினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய அம்பாளிலிருந்து வருகிறது. அப்படிப்பட்ட சங்கல்ப விகல்பங்கள் அற்று யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர்களுக்கு நித்திய நிரங்குச திருப்தி என்பது கிடைக்கும். அதை விட்டுட்டு அஷ்டமா சித்திகளை கேட்டால் அதில் நித்திய நிரங்குச திருப்தி என்பது கிடைக்காதப்பா. இருந்தாலும்
உன்னுடைய பேராசைக்கு எப்படி நம்ம அழுகின்ற குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குறோமோ அதுபோல் அம்பாள் மாயா சக்தியாக இருந்து உன்னுடைய பிராரப்தத்தை தீர்ப்பதற்கும் உன்னுடைய சமஷ்டி பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சாமியாரை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் பிராரப்தத்தினுடைய தொடர்பு இருக்கிறது. நீ கொண்டு போய் லட்சக்கணக்கில் அவர்கிட்ட அழுகலைன்னா அந்த தலையெழுத்து உனக்கு இருக்கிறது. அப்படி போகிறாய். அதுதான் சொல்றார். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாம் மாயாவி என்று சொல்லக்கூடிய அம்பாளினுடைய வெளிப்பாட்டிலே இருக்கிறது. இது நிச்சயமாக ஈஸ்வர நியதிக்கு உட்பட்டது. ஈஸ்வர நியதிக்கு உட்பட்டு அந்த நியதியில ஆர்டர் அண்ட் டிசார்டர் ரெண்டும் எப்படி ஆர்டர் என்று சொல்கிறேனோ அதுபோல இதெல்லாம் டிசார்டர், மறுதளிக்கப்பட்ட ஒரு ஆர்டர். அப்படிப்பட்ட ஒரு ஆர்டராக சங்கல்ப விகல்பங்களினுடைய தன்மையாக அம்பாள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அம்பாள் அஷ்டமா சித்திதா என்று ஈசித்வாத் அஷ்ட சித்திதா. ஈசித்வாத் ஈர்ப்பினால் ஏற்படக்கூடிய அஷ்டமா சித்திகளை தருபவள் அம்பாள். ஈசித்திரை ஈசித்திரை முண்டக உபநிஷத்தில் மிக அழகாக சொல்கிறது. அந்த மந்திரம் சாட்சி கேவலோ நிர்குண என்று ஆவிசன் லிகிதம் குகாயாம் என்று முண்டக உபநிஷத்து சொல்கிறது. அது ஆவி என்றால் இந்த அலையந்த அந்த ஆவி அல்ல. ஆவி என்றால் தானாகவே மெழுகின்ற தன்மை. ஒரு மேபி இது என்னோட கபோல கற்பில் என்னுடைய மண்டையில் கற்பித்து சொல்கிறேன், ஒருவேளை உண்மையாக இருக்கும் என்பது தெரியல. ஆவி என்று எதற்கு அந்த பேர் பிசாசுகளை சொல்கிறோம் என்றால் ஆதாரமாக ஒரு சரீரம் இல்லாமல் தோன்றுகிறது. அதனால் அதற்கு ஆவி என்று கூட இது உண்மையில் இலக்கணப்படியோ எதுவுமே கிடையாது. நான் இப்போ இந்த நிமிடம் எனக்குள்ளே தோன்றுன்னு சொல்கிறேன். அது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், அது வேற. இது ஏனென்றால் ஆவி என்கின்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தானாக சொப்பிரகாச சைத்தன்யம் என்று அர்த்தம். தானாக தெரிவிக்கின்ற தன்மை, மிளர்கின்ற தன்மை எதற்கு இருக்கிறதோ அது அதான் சந்நிகிதம் குகாயாம் என்று பார்த்திருக்கோம். அப்படி வெளிப்படையாக உள்ள பரபிரம்மம் சந்நிகிதம் குகாயாம் ஹிருதய குகையிலே அறியப்படுகிறது. எப்படி அனைத்துமாக வியாபித்திருக்கக்கூடிய அனைத்துக்கும் நிலைப்பாடாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் நம்முடைய இந்திரிய கோச்சரமாக இருக்கின்ற காரணத்தினாலே அது நம்மால் அறிய முடியவில்லை. அப்போ எப்படி அறிகிறோம் என்றால் ஹிருதயத்திலே அந்த சொச்சேசு பிரதிபிம்பவது என்று ஆத்மபோதத்தில் பார்த்தது போல வளவளப்பான நிலைப்பாடுகள் உள்ள இடங்களிலே சூரியனது பிரதிபிம்பமானது எப்படி தோன்றுகிறதோ அதுபோல அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய ஹிருதய குகையிலே இந்த பரபிரம்மம் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரபிரம்மத்தினுடைய மிளர்ச்சி என்பது ஏற்படுகிறது. அதற்கு பெயர் தான் ஆவி என்று சொல்றார். அப்படி அந்த பிரதிபிம்பமானது தோன்றின உடனே அந்த பிரதிபிம்பத்தினுடைய தோற்றத்தினால் ஏற்படக்கூடிய சக்தியானது அந்த கரணங்களிலும் இந்திரியங்களிலும் மனதிலும் வியாபித்து அதன் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறது. இப்படி அனைத்துமாக இந்த இந்த உலகம் முழுவதும், இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக அம்பாள் வியாபித்திருந்து அந்தந்த தன்மைகளை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் எப்படிப்பட்டவள் தான் சாட்சி என ஈசித்திரி இந்த இந்த வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் வெளிப்படவில்லை தான். என்னையா அவள் வெளிப்படவில்லை, வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறாள்னா அன்னைக்கு நான் சொன்னது போல கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பம் நீ, ஆனால் நீ கண்ணாடி பிம்பம் அல்ல. அதுபோல
இந்த கண்ணாடி பிம்பத்தில் தோன்றுகின்ற அந்த அந்த தன்மையானது கண்ணாடியில் இருக்கக்கூடிய பாதரசத்தின் தன்மைக்கேற்ப செயல்படுகிறது. ஒருத்தர் நீளமாக தெரிகிறார், இன்னொருத்தர் குள்ளமாக தெரிகிறார், ஒருத்தர் பெரிதாக தெரிகிறார், இன்னும் என்னென்னமோ வரலாம். பின்னால் என்ன நம்ம சாமிஜி பண்ணுற மாதிரி இந்த யூடியூப்பில் பின்னால் என்னென்னமோ வர வைக்கிறாரு. அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய தன்மைகள் இவைகள் எல்லாமே இருக்கிறது. எல்லாம் மாயாசக்தி, மாயனுடைய ஒரு வெளிப்பாடுகள். அப்படி இவைகளெல்லாம் அந்த பிரதிபிம்பித சைத்தன்யத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு அவைகள் இல்லை. அப்படி நான் அடிக்கடி சொல்றது போல எதான் ராஜவது சந்நிதி மாத்திரை, அந்த வெளிப்பாட்டினுடைய மாத்திரத்திலேயே அம்பாள் இந்த நீ ஈர்ப்பு சக்திகளாக இருக்கக்கூடிய அத்துணையமாக வெளிப்பாடாக ஆகி அந்தந்த இயக்கமாக ஆகிறாள். ஆனால் அம்பாள் சாட்சி கேவலோ நிர்குணக, சாட்சி கேவலோ நிர்குணக, சாட்சியாக மாத்திரமாக இருந்து கொண்டு அனைத்துமாக இருக்கிறார். காளிதாசர் சொல்றார், அஷ்டாபிகி யஸ்ய சிருஷ்டிகி கிருஷ்ணம் ஜெகதக அபி என்று இந்த எல்லா நிலைகளிலும் மூத்த தெய்வங்களாக இருக்க அஷ்டமூர்த்தி தேவபூஜனம் என்று பார்த்திருக்கோம். இப்படி அஷ்டமூர்த்தமாக இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக வியாபித்து அம்பாள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கிருஷ்ணம் ஜெகதபி அம்பாளை ஒரு இந்த டோட்டல் ஜெகத்து அம்பாளை எந்த விதத்திலும் தாக்குவதில்லை. அம்பாள் இதிலிருந்து உலகத்திலிருந்தும் உலக செயல்பாட்டிலிருந்தும் அத்தனையிலிருந்தும் ஆதார சக்தி மாத்திரமாக எப்படி அகார உகார மகாரங்களை தாண்டி துரியம் என்கின்ற சக்தியானது இந்த அத்தனைக்கும் அப்பாற்பட்டு அத்தனையிலும் வியாபித்திருக்கிறதோ அதுபோல் அம்பாள் ஈசித்ரி என்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து பிரபஞ்சத்திற்கு எல்லா தன்மைகளும் அளித்து கொண்டிருந்தாலும் எதிலும் படாமல் ரொம்ப எளிமையாக நம்ம உதாரணம் பார்த்தோம். என்ன பத்மபத்ர இவ அம்பக என்று எப்படி தண்ணீரானது தாமரை இலையில ஏறிவிட்டவுடன் பல ஆட்டங்கள் போடுகிறது, என்னென்னமோ செய்கிறது. இந்த ஆட்டத்திற்கும் அந்த ஆட்டத்தினுடைய தன்மைக்கும் என அந்த நீர் ஆதார நீரானது எந்த விதமான பாதிப்பும் அடைவதில்லை. அந்த ஆதார நீரும் பாதிப்படைவதில்லை. ஆதாரத்துக்கு இன்னொரு ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இலைக்கும் பாதிப்பு ஏற்படுவதில்லை. அதுபோல ஈஸ்வரனுக்கும் பாதிப்பில்லை, பரபிரம்மத்திற்கும் பாதிப்பில்லை. மேலெழுந்த ஜீவனுக்குத்தான் தண்ணீர் போல இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறாய். ஈஸ்வரன் நீ ஆடுவதற்கு ஒரு தளமாக அமைந்திருக்கிறார், அதனால் அவரை பாதிப்பதில்லை. அந்த தளத்திற்கு ஆதாரமாக அந்த நீர் இருக்கிறது, அதற்கும் பாதிப்பில்லை. இந்த ஜீவத்துவத்திற்கு மட்டும்தான் அத்துணை பாதிப்புகளும். அப்படி அத்துணையுமாக நீராக, நீருக்கு மேல் இருக்கக்கூடிய ஜலமாக, அந்த ஜலத்தில் ஆடக்கூடிய நீர் செவளையாக அத்துணையும் அம்பாள் வியாபித்திருக்கிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமக. ஹரி ஓம்.